மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே கடந்த 9ஆம் தேதி இரவில் கார் மீது 3 இளைஞர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது போதையில் இருந்த இளைஞர்கள் கல்லை தூக்கி வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அது சார்ந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த 3 இளைஞர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த தகவலும் வெளியாக இருக்கிறது. அதனை நாம் காட்சிகளில் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன் அவர்கள் கார் மீது தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் தெரிய வந்திருக்கா? மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அடுத்துள்ள நரசிங்கம் அம்மச்சியம்மன் நகரில் அருள்தாஸ், வினோத், பாஸ்கர் மற்றும் முத்து ஆகியோர் குடியிருந்து வரும் நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரவு வழக்கம் போல் வீட்டு வாசல் முன்பு கார்களை நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த இடத்தில் திடீரென நள்ளிரவில் அங்கு வந்த 3 மர்ம நபர்கள் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த கார்கள் மீது பெரிய கல்லால் 8 முறை தூக்கி எரிந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதே போல மற்றொருவர், அதாவது அந்த மர்ம நபரில் மற்றொருவர் போதையில் செய்வது தெரியாது வலது கைகளால் டிரைவர் சீட் காரின் கண்ணாடியை 4 முறை தாக்கியிருக்கின்றார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு 2 சக்கர வாகனத்தில் வந்ததை அறிந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். தொடர்ந்து காலையில் நிறுத்தி வைத்திருந்த 4 கார்கள் கண்ணாடி சேதம் ஏற்பட்டுள்ளதை அறிந்த காரின் உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்து இந்த சம்பவம் தொடர்பாக ஒத்தக்கடை காவல்துறையினருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒத்தக்கடை காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் நரசிங்கம் பகுதியைச் சேர்ந்த ராஜ சஞ்சய், முத்துப்பாண்டி, மங்களகுடு பகுதியைச் சேர்ந்த கணேஷ் பாண்டியன் ஆகியோரை ஒத்தக்கடை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.